first you need to honor God with your finances. Okay? என்னடா இவன் உட்காந்து இப்படிலாம் பேசுகிறானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க தான். பட் லெட் மீ டெல் யூ, a lot of people never honor God with their finances. அவங்க எனக்கு 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 எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லாத்தையும்? Let me be very open. You have no right to question your pastor. You have no right to ask the church. You have no right to sit and argue with the pastor or the church, because you are giving it for God. That is all your duty is. இல்லை நான் அக்கௌண்ட்ஸ் அங்கே உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை கலாய்க்கிற மாதிரி. Your duty is to honor God with your finances. That's all. Done. இல்லை எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் கொடுக்க மாட்டாரு எனக்கு ஃபினான்ஷியல் லைஃப்பில் அப்படின்னு கேட்டீங்க. எப்படி கொடுப்பாரு? கொடுக்குறது நீங்களே சொல்லி காமிக்கிறீங்களே. ஸோ when you give, ஆண்டவருக்காக கொடுக்கும்போது அது ஆண்டவருக்காக, அவ்வளோதான். அது பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க? he is accountable to God. பாஸ்டர், சர்ச், எல்டர்ஸ், they are accountable to Godங்க. You don't worry about that. ஐயோ அவங்க அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்காக அவங்க காரு, அவங்க ஃப்ளைட்டு, அவங்க எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் ஆண்டவருக்காக தானே பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் போது உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஜெட்டே கொடுப்பாரு. அதனால அதுதான், that is the foundation for a breakthrough, to trust in God and honor God with your finances.